அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராஜபாளையம் அருகே கோவில் காவலர்கள் இருவர் கோவிலுக்குள் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. காவலர்கள் பேச்சிமுத்து, சங்கரபாண்டியன் ஆகியோர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மாரிராஜ். மாரிராஜ், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள ஊர் தேவதானம். இவ்வூரில் இந்து அறநிலைத்துறைக்கு பாத்தியப்பட்ட பிரசித்தி பெற்ற அருள்மிகு நச்சாடை தவிர்த்தலிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலானது தென்னகத்தில் பஞ்சபூத தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்கி வருகிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இக்கோவிலில் காவலாளியாக தேவதானம் கோவில் தெருவில் வசித்து வரும் பேச்சுமுத்து என்பவரும், அதே ஊரை சேர்ந்த சாஸ்தா கோவில் ரோட்டில் வடக்கு தெருவில் வசித்து வரும் சங்கரபாண்டியன் என்பவரும் இரவு நேர காவலாளியாக பணியாற்றி வந்துள்ளனர். இதனையடுத்து இன்று காலை 7 மணி அளவில் கோவில் நிர்வாகத்தினர் கோவிலை திறந்து பார்த்த பொழுது இரு காவலாளிகளும் பலத்த வெட்டு காயங்கள் மற்றும் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு அதிக ரத்தப்போக்கு காரணமாக உயிரிழந்த நிலையில் இருந்துள்ளனர். இதனை கண்ட கோவில் அதிகாரிகள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் கோவில் மூலக்கதவை மூடி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். காவல்துறையினர் விசாரணையில் கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டதும் அரிவாள் உட்பட கூர்மையான ஆயுதங்களால் காவலாளிகள் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழப்பதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து இரு காவலாளிகள் உடலை மீட்டு காவல்துறையினர் ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட பிரசித்தி பெற்ற திருக்கோவிலில் இரவு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள இரு காவலர்கள் கொள்ளை முயற்சியின் சம்பவத்தில் அடித்து கொலை செய்யப்பட்டது இப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மாரிராஜ்.